இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15. அதே நாங்க கோவாக்கு மட்டும் டிசம்பர் 19 அப்படின்னு தானே கேக்குறீங்க. அத பத்தியான ஒரு குட்டி ஸ்டோரி தான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ட்ரிப் போலாமா மச்சி அப்படின்னு கேட்டோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் சொல்ற பிளேஸே என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கோவாவா தான் இருக்கும். அப்படிப்பட்ட கலர்ஃபுல்லான கோவாவோட இண்டிபெண்டன்ஸ் டே எப்பன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 19. பாண்டிச்சேரி எப்படி பிரெஞ்சு காலனியா இருந்ததோ அதே மாதிரி தாங்க கோவாவும் போர்ச்சுகீஸோட காலனியா இருந்தது. 1510 ஆண்டு நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்களால கோவா கைப்பற்றப்பட்டதுங்க. இந்தியாவுக்கு முதலா வந்த ஐரோப்பியர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? போர்ச்சுகீசியர்கள் தான். வாஸ்கோடகமா மூலமா தான் போர்ச்சுகல் நாடு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இந்தியாவுக்கு வராங்கங்க. கேரளாவில் இருக்கிற கோழிக்கோடு பகுதிக்கு தான் 1498 ஆண்டு பாத்தீங்கன்னா வாஸ்கோடகமா வந்து இறங்குறாரு. போர்ச்சுகல்ல இருந்து ஆப்பிரிக்காவை சுத்தி நீண்ட கடினமான ஒரு பாதையில தான் பயணிச்சு மலபாருக்கு வந்து இறங்குறாரு வாஸ்கோடகமா. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வாஸ்கோடகமா ஈரோப்புக்கும் இந்தியாவுக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு கடல் பாதையை கண்டுபிடிக்கிறாருங்க. அதை கண்டுபிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் மசாலா பொருட்களை எல்லாத்தையுமே வந்து ஈரோப்புக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. போர்ச்சுகீஸ் நாடோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைஸ் ட்ரேடு தான், அதாவது மசாலா வர்த்தகம் தான். எப்பவுமே தன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறணும்னா ஒரு ப்ராப்பரான காலனியை பில்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதுக்கான தொடக்க புள்ளியா தான் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுல தங்களோட முதல் ஆட்சியை கொச்சியில ஆரம்பிச்சாங்க. கொச்சியோட முதல் வைஸ்ராயா பிரான்சிஸ் டி அல்மைடாவை நியமிக்கப்பட்டாங்க. அப்போ பாத்தீங்கன்னா பாம்பையான்னு அழைக்கப்படுற பம்பாயையும் போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றி இருந்தாங்க. பம்பாய் பத்திய ஒரு குட்டி ஸ்டோரியும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் இளவரசி கேத்ரீனை பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட மன்னர் 2ஆம் சார்லஸுக்கு 1661 ஆண்டு பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சு வச்சப்போ சீதனமா பாத்தீங்கன்னா மும்பையை தான் ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்தாங்களாம். அதை விடுங்க, நம்ம இப்போ கதைக்குள்ள வருவோம். அல்மைடாவுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆஃபன்சோ டி அல்புசெர்கேக்கு ஆட்சி அதிகாரம் தரப்பட்டுச்சாங்க. போர்ச்சுகல் மன்னர் பாத்தீங்கன்னா ஆஃபன்சோ கிட்ட இந்தியாவுல ஒரு 4 கோட்டைகள் கட்டணும்னு சொல்லியும் அதை தாண்டி சில பொறுப்புகளையும் கொடுத்தாருங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா பிஜாப்பூர் சுல்தானோட அதிகாரத்துக்கு கீழே இருந்த கோவா பகுதியில தங்களுக்குன்னு நிரந்தரமான ஒரு ராணுவ தளம் இருக்கணும்னு சொல்லி அல்பன்சோ முடிவு பண்ணாருங்க. அப்போதான் கிழக்கு பகுதியில கடல் வர்த்தக பகுதியை கட்டுப்படுத்த முடியும்னு அவர் நம்பினாரு. 1510 ஆண்டு பாத்தீங்கன்னா கோவாவோட கட்டுப்பாடு போர்ச்சுகீஸ் கிட்ட வருது. ஆனாலும் சீக்கிரமே சுல்தானோட படைகள் திரும்பவும் கோவாவை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்கங்க. போர்ச்சுகீசியர்கள் பாத்தீங்கன்னா சும்மா விடுறதா இல்ல, ஒரு படையில கூட்டிட்டு வந்து டிசியூம்னு ஃபைட் பண்ணி நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா கோவாவை தங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம போர்ச்சுகீசியர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கோவால இருக்கிற பெண்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அப்படி திருமணம் செய்யற மூலமா பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகும். ஆட்சி செஞ்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம அங்க வந்து ஒரு ஆட்சி செய்ய முடியும்னு சொல்லி பிளான் பண்ணி அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் திருமணம் செஞ்சு வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்தியாவோட விடுதலை பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையுமே இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ங்க. பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் உருவாக்குன ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஆனா இந்த இந்தியாவால பிரிட்டிஷ வெளியில அனுப்ப முடிஞ்சது, இந்த போர்ச்சுகீசியர்களை வெளியே அனுப்ப முடியல. போர்ச்சுகீஸ் காலனியா இருந்த கோவாவை இந்தியா கிட்ட ஒப்படைக்க சொல்லி இந்தியா அரசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. ஆனா கோவா வந்து எங்களோட காலனி இல்ல, அது வந்து எங்களோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி போர்ச்சுகீஸ் அரசு வந்து ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. இப்படி கோவாவை இந்தியாவோட இணைக்க பல போராட்டங்கள் நடந்தும் எதுவுமே வேலைக்கு ஆகல. போர்ச்சுகீஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட எம்பையரை எக்ஸ்பெண்ட் பண்றாங்க. நிறைய கோட்டை, ஃபேக்டரி, நிறைய பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு காலனியா மாத்துறாங்கங்க. போர்ச்சுகீஸ் எந்த அளவுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு கோவாவும் வேகமா growth ஆகுது. போர்ச்சுகீசியர்கள் பாத்தீங்கன்னா கோவாவை பெருமைக்குரிய நகரமாகவும் முக்கியமான ஒரு ட்ரேட் சென்டரா பாக்குறாங்க. அதனால போர்ச்சுகீசியர்கள்லாம் கோவாவை கோல்டன் கோவா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. 1961 பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் நேருவோட அப்ரூவலோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு பண்றாங்க. அது என்ன முடிவுன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான ராணுவர்களை வந்து களம் இறக்குறாங்க. ராணுவர்கள் மட்டும் இல்லாம ஏர்ஃபோர்ஸ், நேவின்னு சொல்லி 3 படைகளையும் சேர்த்து இந்த கோவாவை வந்து இந்தியாவோட இணைக்கிறதுக்காக போராடுறாங்க. அப்படி களம் இறங்கும் போது பாத்தீங்கன்னா 36 மணி நேரத்திலேயே இந்த போர்ச்சுகீஸ் சோல்ஜர்கள் எல்லாமே சரணடைறாங்க.
இதுல பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் இங்கிலாந்தும் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக வந்து ஐநா சபையில வந்து தீர்மானம் போடுறாங்கங்க. ஆனா சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு சப்போர்ட்டா இருந்தனால அந்த தீர்மானம் பெருசா எடுபடல. அப்படிதான் டிசம்பர் 19ஆம் தேதி கோவாவை போர்ச்சுகீசியர்கள் கிட்ட இருந்து விடுவிக்கப்பட்டு இந்தியாவோட இணைக்கிறாங்கங்க.